Hello friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 1 relation and functional exercise 1.5 ல உள்ள exercise sums balance உள்ள sumsலாம் பார்க்கலாம். 4th sum வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தாச்சு. இப்போ 5th sum கொடுத்திருக்காங்க. Let a, b, c belongs to n natural numbers and a function f such that a to b be a defined by இது இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா f of x equal to 2x plus 1 and g such that b to c be defined by g of x equal to x square. இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா x square. Find the range of f composition of g and g composition of f. இதோட ரேஞ்ச் என்ன நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல f of x equal to 2x plus 1 g of x equal to x square. First f composition of g equal to f into g of x. இப்போ f into இதோட ஃபார்முலா f composition of g வந்து எப்படி தான் எழுதலாம்னா f into g of x தான் எழுதலாம். அப்போ f into g of x ஓட வேல்யூ வந்து x ஸ்கொயர். இப்போ இதை பார்க்கறதுக்கு f of x ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரை போய் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். இது வந்து f காம்போசிஷன் ஆஃப் g. அடுத்தது இது வந்து g காம்போசிஷன் ஆஃப் f ஈக்குவல் டு g இன்ட்டு f of x. g இன்ட்டு f of x ஓட வேல்யூ x ஸ்கொயர். அப்போ g இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். இப்போ g இன்ட்டு எக்ஸ்ன்னு அர்த்தம். f of x ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x plus 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது g இன்ட்டு எக்ஸ். இப்போ எக்ஸில் போய் என்ன பண்ணணும் 2x plus 1 போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 2x plus 1 the whole square. இது நம்ம இப்போ ரேஞ்சுக்கு எழுதணும். இப்போ ரேஞ்ச் எழுதணும்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இதை எப்படி எழுதணும்னா y such that y equal to ஃபஸ்ட்டு f composition of g அதனால் 2x square plus 1 x belongs to natural numbers. அதே மாதிரி அடுத்தது y such that y is equal to 2x plus 1 the whole square x belongs to natural numbers னு எழுதணும். கொடுத்துருக்கிறதுல நம்ம ஃபஸ்ட்டு f composition of gயும் g composition of fம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ரேஞ்ச் எழுதணும்னா இப்படி தான் ரேஞ்ச் எழுதணும். இதனால எக்ஸோட வேல்யூஸ் நம்ம வந்து என்ன வேல்யூன்னு தெரியாது. அதனால அதோட ஓவராலாக எழுதும் போது y such that yன்னு போட்டு ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணி எழுதிட வேண்டியதுதான். இதில் நம்ம நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா if f of x is equal to x square minus 1 find f composition of f composition of f கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு f composition of f ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்கிறதுல f of x equal to x square minus 1. இப்போ f காம்போசிஷன் ஆஃப் எஃப்ங்கும் போது f இன்ட்டு f of xன்னு எழுதுவோம். f இன்ட்டு f of xன்னு எழுதுவோம். இப்போ இங்கே f இன்ட்டு f of xோட வேல்யூ வந்து x ஸ்கொயர் மைனஸ் 1. இதை பார்க்குறதுக்கு f of x மாதிரி இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே உள்ள எக்ஸுக்கும் அதே தான் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் x ஸ்கொயர் மைனஸ் 1 the whole ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இங்கே உள்ள மைனஸ் 1 அப்படியே தான் இருக்கும். இதை பார்க்கறதுக்கு a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோன்னா எக்ஸ் பவர் 4. எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர் அதனால எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பியோட வேல்யூ 1 ப்ளஸ் 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் 1. இந்த 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இது வந்து f காம்போசிஷன் ஆஃப் எஃப்க்கு. செகண்ட் ஒன் f காம்போசிஷன் ஆஃப் f கொடுத்துருக்காங்க. இப்போ அதை கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன் f காம்போசிஷன் ஆஃப் f. இப்போ ஃபஸ்ட்டு f காம்போசிஷன் ஆஃப் f இந்த fக்கு பதிலாக f of x போடுறேன். அப்போது f காம்போசிஷன் ஆஃப் f இன்ட்டு f of x ஓட வேல்யூ வந்து x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 1.
இப்போ இதை எஃப் இன்ட்டு இதை திரும்பி எழுதணும்னா எஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர். இது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எஃப் காம்போசிஷன் ஆஃப் எஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, எஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணி அதை இங்கே டேரெக்டாக போட்டுட்டேன். ஓகேவா. இப்போ இதை போய் என்ன பண்ணுறோன்னா எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா எஃப் வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை பார்க்குறதுக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அப்போ இதான் ஏ, இதான் பி. ஏவை ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 8 மைனஸ் 4 இன்ட்டு 2 2s are 4. இது ஏ, பியோட வேல்யூ. இங்கே ஒரு 2 இருக்குது, நம்மளுக்கு ஃபார்முலா 2 இருக்கும். அப்போ 2 2s are 4. எக்ஸ் பவர் 4, இங்கே எக்ஸ் பவர் 2 இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 6 பவர் ஆட் பண்ணிக்கணும். 4 + 2 6 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஃப் நாட் ஆஃப் எஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை இங்கே போடுறோம். இந்த எஃப்பை கூட கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு செவன்த்து சம். செவன்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் சச் தட் ஆர் டு ஆர் and g such that r to r defined by f of x equal to x power 5, g of x equal to x power 4, then check if f, g are 1-to-1 function and f composition g is a 1-to-1 function. check பண்ண சொல்லியிருக்காங்க. ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர்ஸ் உங்களுக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அது 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே f of x is equal to x power 5னு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி g of x is equal to எக்ஸ் பவர் 4னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் 1-to-1 ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்கே எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸுக்கு 1 2 3 எடுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் பவர் 5 நான் கொடுத்துருக்கேன் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு. அப்போ 1 எக்ஸ் பவர் 5னா 1 தான். 2 அது மாதிரி எக்ஸ் பவர் 5 பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருதோ, அப்போ இங்கே 1லேருந்து 1க்கு தான், 2லேருந்து அந்த நம்பருக்கு தான் வரும், 3லேருந்து அந்த நம்பருக்கு தான் வரும். அப்போ இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ இட் இஸ் 1-to-1 function. இப்போ இது x power 5 1-to-1 function னா g of x 1-to-1 function தானே. அப்போ இதுவும் it is 1-to-1 function. ஓகேவா. இப்போ இது 1-to-1 ஃபங்க்ஷன்னா அடுத்து நம்மளுக்கு f composition of g கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ f into g of x, இப்போ f into g of x ஓட வேல்யூ வந்து x power 4. இப்போ இது வந்து f into x power 4. அப்போ இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, f into x power 5ல. அப்போ x power 4 the whole power 5னு வரும். இதை பண்ணோன்னா 4 into 5னா 20. அப்போ x power 20. இப்போ f composition of g, இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன், g of x 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ f composition of g 1-to-1 ஃபங்க்ஷன். அப்போ it is 1-to-1 function. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.